ரவா லட்டு இந்த பேரை கேட்டாலே நிறைய பேருக்கு சாப்பிடணுன்ற ஆர்வம் அதிகமாக இருக்கும். இந்த ரவா லட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. செய்ய தெரியாதவங்கள்லாம் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா, ஓ இவ்வளோ தானா, இவ்வளோ ஈஸியாக ரவா லட்டு செஞ்சிடலாமான்னு நீங்கள் நினைப்பீங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் ஒரு அடிகனத்தை பேன் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் போல் நெய் விட்டுக்கிறேன். கொஞ்சம் தாராளமாகவே நீங்கள் நெய் விட்டுக்கலாம். அது உருகவும் அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு போட்டு ஓரளவு நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம ரவா லட்டு பிடிக்கும் போது இந்த முந்திரி பருப்பை வச்சு பிடிக்கும் போது பார்க்க கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ரோஸ்டட் முந்திரி பருப்பை சாப்பிடும் போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ மீதம் இருக்கிற நெய்யில் ஒரு பவுல் ரவை சேர்த்துக்கிறேங்க. இது அளவெல்லாம் கிடையாது. நீங்கள் எந்த கிண்ணம் யூஸ் பண்ணுறீங்களோ அதே கிண்ணத்தை அப்படியே அளவுக்கு யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாலே போதுமானது. நீங்கள் வறுக்காத ரவையும் எடுத்துக்கலாம், இல்லை வறுத்த ரவையே மேலும் கொஞ்சம் நம்ம வறுத்துக்கலாம். நெய் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி கை விடாமல் கொஞ்சம் வறுத்திங்கன்னா நெய்யோட ரவை நல்லா கலந்து நல்லா கொஞ்சம் நிறம் மாதிரி பொழுன்னு வரும். அதாவது ரவையோட வாசனை இல்லாத அளவுக்கு நாம் வறுக்கணும். இப்போது நான் அதே பவுலில் அரை பவுல் அளவுக்கு சீனி எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அதோட 2 ஏலக்காவும் போட்டு நல்லா மூடி வச்சுட்டு சீனியை நைஸ் பவுடர் ஆகிற அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு இன்னும் கொஞ்சம் தேவைன்னா 3/4 பவுல் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க ரவை கொஞ்சம் ஆறி இருக்கும். அதில் 3/4 ரவையை நான் அந்த சீனியோடு சேர்த்துக்கிறேன். 1/4 ரவையை மட்டும் மீதமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து லைட்டாக ஒரு சுற்றுனீங்கன்னா ரவை லேசாக உடஞ்சி அரைச்சி வந்துடுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பில் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்க ரவை, ஏலக்காய், சீனியை அதோட போட்டுருங்க. இப்போது மீதம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 1/4 ரவையையும் முழு ரவையை அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக லட்டு பிடிக்கிறதுக்கு நான் 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூட பால் எடுத்திருக்கேன். அதில் அந்த பாலை அப்படியே ஊற்றிடாமல் கொஞ்சம் ஊற்றினேன். ஊற்றி நீங்கள் கிளறி பாருங்கள். உங்களுக்கு ரவையோட தன்மையை பொறுத்து பால் எவ்வளோ இழுக்குதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எனக்கு மீதம் கொஞ்சம் பால் இருந்தது. அதனால் நீங்கள் எப்போவுமே அப்படியே பாலை முழுசாக ஊற்றிட வேண்டாம். ஸோ கிளறிட்டு அந்த சூடோடையே நீங்கள் அப்படியே லட்டு பிடிக்க ஆரம்பிங்க. பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சு மிதமான சூட்டில் இருக்கணுங்க. ரவையும் நம்மளுக்கு கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கும் போது அந்த பாலை ஊற்றி கிளறிடணும். இலக்கமாக இருக்கிற லட்டு கொஞ்சம் நேரத்தில் இறுக ஆரம்பிச்சிடும். அந்த நேரம் நீங்கள் பிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கிறது தெரியும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.